Hey guys, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் அப்படின்னா என்ன? ஸோ பைத்தான் வந்து பவர்ஃபுல் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் அசம்பிளி லாங்குவேஜ், மிஷின் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாமே வந்து மிஷினால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1991. ஸோ இதை வந்து யார் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரசம். ஸோ அப்படிங்கிறவர் தான் வந்து பைத்தானை வந்து க்ரியேட் பண்ணார். ஸோ வை பைத்தான், நம்ம ஏன் வந்து பைத்தான் படிக்கணும், எவ்வளவோ லாங்குவேஜ் இருக்குது, நம்ம ஏன் பைத்தானை படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைனமிக் டைப்பு லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஒரு டைனமிக் டைப்பு லாங்குவேஜ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சச்சஸ் சி++லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இன்டீஜர், அதாவது ஒரு ஐ அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே ஐங்கிற வேரியபிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவோ இல்லை ஒரு ஃப்ளோட் வேல்யூவோ வந்து ஆட் பண்ணிங்க, அதாவது அசைன் பண்ணிங்க, ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு எரரை வந்து த்ரோ பண்ணும். ஸோ சி++ எல்லாமே வந்து டைப்பை வந்து செக் பண்ணும். ஸோ பட் பைத்தான் வந்து அந்த மாதிரி டைப் எதையுமே வந்து நமக்கு செக் பண்ணாது. ஸோ அதனாலேயே பைத்தான் வந்து டைனமிக் டைப் லாங்குவேஜ். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அதான யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சி லாங்குவேஜில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெடர் ஃபைல் எழுதி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதி, ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் ஆக வேண்டிய சென்டென்ஸை வந்து எழுத முடியும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு வரும். பட் பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோடு எழுத வேண்டியது கிடையாது. ஒரே ஒரு லைனில் வந்து ஒரு சென்டென்ஸ், பிரிண்ட் ஆக வேண்டிய சென்டென்ஸை வந்து ஒரே லைன் ஆஃப் கோட்ஸில் வந்து எழுதி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சி++லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செமிகோலன் கொடுக்க வேண்டியது வரும். ஸோ பைத்தானில் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலேயே இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு கூட சொல்லலாம். ஸோ மற்ற லாங்குவேஜஸ் தெரியாதவங்க கூட பைத்தானை வந்து ஈஸியாக, அதாவது ப்ரோக்ராமிங்னா என்னென்னே தெரியாதவங்க கூட பைத்தானை வந்து ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ரீடபிலிட்டியாக, அது என்ன ரீடபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான் வந்து கோட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதாவது வேறு ஒரு டெவலப்பர் எழுதின கோடை வந்து நம்ம படித்து பார்த்தோம்னா நமக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரி கோட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீடபிலிட்டி. ஸோ சி லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெடர் ஃபைல் எழுதி ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதி அதுக்குள்ளே ஏதோ சம்திங் ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிற கோட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும், ஆனால் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடச்சிரும். பட் அதுவே வந்து பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் வந்து இன்டெண்டாக இருக்கும். ஸோ இன்டெண்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம கோடே வந்து ரன் ஆகும், இல்லைனா பைத்தான் வந்து நமக்கு எரரை த்ரோ பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி இன்டென்ட் பண்ணி நமக்கு வந்து கோடு இருக்கும்போது நமக்கு வந்து அடுத்தவங்க எழுதின கோடை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ரீடபிலிட்டியாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ டெவலப்பர் ப்ரொடக்டிவிட்டி என்னன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி டைமை வந்து இது வந்து ரொம்பவுமே இது பண்ணும். ஸோ அதாவது ஒரு அரே இருக்குது. ஸோ ஒரு அரே ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு அரே ஆஃப் வேல்யூஸில் வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூவை மட்டும் நீங்கள் வந்து வெளியே எடுக்கணும், அதாவது ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஸோ அதுவே வந்து நீங்கள் சி++ல எழுதுனீங்கன்னா நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் எழுத வேண்டியது வரும். ஸோ பைத்தானில் வந்து மினிமம் 5 to 6 லைன் கோட்ஸ்லேயே வந்து நம்ம அதை வந்து பைத்தானில் வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் வி கேன் டூ யூஸிங் பைத்தான். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், கேம் டெவலப் பண்ணலாம், மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ, ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன், டெஸ்க்டாப் GUI அண்ட் ஸோ ஆன். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க், ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி, ஸோ அதை யூஸ் பண்ணி பைத்தானில் வந்து நம்ம வெப் டெவலப்மெண்ட் வந்து பண்ணலாம். கேம் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்திங்கன்னா பை கேம்ஸ் அது மாதிரி இருக்குது. ஸோ மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ பார்த்திங்கன்னா OpenCV லைக் அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து சொல்ல வந்தேன். ஸோ பைத்தான் வந்து ஒரு பாட்டம் அப் அப்ரோச் வந்து பண்ணும். ஸோ பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு தேவையான, அதாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எழுதுறீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷனையும் வந்து இது செக் பண்ணும். ஸோ லைக் நீங்கள் சி++ போகும்போது அது ஃபஸ்ட்டாக வந்து போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது வந்து செக் பண்ணும். ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு
லைக் ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முதல் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அங்கே கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து உங்கள்கிட்ட முதல் இருக்கணுமா. ஸோ அதே மாதிரி வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எம்ப்ளாயீஸ் தேவைப்படுங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பாட்டம் அப் அப்ரோச்சை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதுவே வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வேலையாட்கள் பிடிக்கிறது, ஸோ அதுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாம் வாங்குறது, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. பைத்தான், ஜாவா, ஸோ இதெல்லாமே வந்து பாட்டம் அப் அப்ரோச் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா who uses பைத்தான். ஸோ யாரெல்லாம் வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ such as Quora, Spotify, YouTube, Google, Pinterest, IBM. ஸோ இவங்க எல்லாமே வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக வந்து இவங்க எல்லாருமே வந்து பைத்தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே வந்து ஸோ அது மாதிரி பைத்தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ பைத்தான் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான சேலரியும் கூட இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.